அதாவது ஒரு மார்ஷல் ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான முறைகள் இருக்கு. அப்போ அதில் வந்து டைக்வாண்டோன்னு சொல்லுவாங்க. டைக்வாண்டோவில் வந்து அந்த ஆற்றலை வந்து வேகமாக செலுத்துறது, எதிரிமாக செலுத்துறது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தாய்ச்சியில் வந்து எதிரியோட ஆற்றலை வந்து தன்மையப்படுத்தி அவங்கள முழுமையாக தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவாங்க. அக்கிலோட வந்து அதை வந்து ரொம்ப மென்மையாக அவங்க மரியாதையோட மென்மையாக அணுகிறது மூலமா அந்த கடுமையை வந்து பெறுறாங்க. இதே மாதிரி ஜூஜிட்ஸுங்கிற ஆட்டம் ஒன்று இருக்கு, மிக அற்புதமான தற்காப்பு கலை. அதுல வந்து அந்த எதிரியோட பேலன்ஸை முழுமையா எந்த வகையிலாம் உடையலாமோ அதை செய்வாங்க. ஆனா அதை செய்யும் போது தன்னுடைய மையத்தில் இருப்பாங்க. எதிரி வந்து நம்ம வந்து தாக்கும் போது நம்ம முழுமையா மென்மையான முறையில ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க எப்படி தன்னுடைய மையத்தில் இருந்து அவங்களுடைய மையத்தோட நீக்கிடுவாங்க. அப்போ அது ஈஸியாக வந்து சரியாயிடும். அதாவது நெம்பு கொடுத்த ஃபோர்ஸ் சொன்னாங்க, எந்த இடத்துல இருந்து அவங்களுடைய ஃபோர்ஸ் வருதோ அந்த ஃபோர்ஸை வந்து அது செயல்படுற வேகத்தை கொஞ்சம் ஒரு பிட்டு நம்ம அதிகப்படுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களுக்கு எதிராக போயிட்டு முடியும். அது அது தாய் இது த்ரோஸ் வந்து ரொம்ப அற்புதமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இது மாதிரி பல்வேறு முறைகள் இருக்கு. நம்ம அது எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம மையத்திலிருந்து செயல்படுறதுக்கு, நம்ம உணர்வுகள் அற்ற நிலையில, உணர்வுகள்ல நம்மளுடைய இயல்பான உணர்வுகள்ல உணர்ச்சிகள் அற்ற நிலையில செய்வது.